இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிலுவை வெறுமையாக இருக்கிறது, கல்லறை காலியாக இருக்குது. சிங்காசனம் உயிர் தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமே. நீங்கள் சேரில் எவ்வளோ உண்மையாக உட்கார்ந்துக்கிறீங்களோ அதை காட்டிலும் நம்ம ஐயா அவர்கள் தேவ சமூகத்தில் வலது பாரிசத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆமேன். Death is not duration, death is donation. Death is not an end, death is a bend. ஆகையால் இன்றைக்கு நம்பிக்கை இங்கே படுத்திருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கையில் நீங்களும் நானும் ஒரு நாள் இருப்போம். இந்த நாளிலே ஐயா அவர்களை சொல்வதை காட்டிலும் என் தகப்பனார், என்னோடு இருக்கிறவர்கள் எல்லாம், எங்கள் மாறினத குடும்பங்கள் எல்லாருக்கும் அவரை தெரியும். இந்த பகுதியிலே அந்த காலத்தில் 60-70 திண்ணனூர் போகும்போது இதெல்லாம் வெறும் காடு. ஆனால் எங்கள் தகப்பனோடு நாங்கள் பயணம் படும்போது பாஸ்டர் ஜெரோம் இருந்தார், மற்றவர்கள் இருந்தாங்க. ஆகையால் இந்த நாட்களில் இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் இருந்தது. அதுக்கு ஒரு அடையாளம் என் அருமை தேவ மனுஷன் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள். இந்த நாளிலே எல்லாரும் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை எல்லா காரியத்தையும் சொன்னீங்க. நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்வீங்கன்னு தெரியாது. ஒன்று சொல்கிறேன். அவர் ஒரு நாளிலே நாங்கள் எல்லாரும் தலைவர்கள், எங்களுக்கு எஸ்ஆர்எம்மில் ஒரு ரிட்ரீட் நடந்தது, தலைவர்கள், சென்னை பட்டணத்தின் தலைவர்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாம் இருக்கும்போது காலையில் எழும்பி நான் எப்போதும் டிவோஷன் எடுக்கிற மாதிரி எடுக்கும்போது அங்கே காலையில் பார்த்திங்கன்னா என் ரூம்லேருந்து கீழே பார்த்தா நீச்சல் குளம் இருந்தது. அங்கே அநேக ஊழியர்கள் நீந்தி கொண்டிருந்தார்கள். எனக்கு நீச்சலை பார்க்க தெரியும், நீச்சல் அடிக்க தெரியாது. ஆனால் இந்த நாளிலே நான் அங்கே போய் இருக்கும்போது அந்த கீழே இறங்கி போய் பார்த்தா பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் குளித்து கொண்டு இருக்கிறார்கள், நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கும்போது நான் ஓரமாக நின்று கொண்டு உள்ளே போகலாமா, தண்ணியில் நிற்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்டர் அலெக்ஸ், என்ன அங்கே ஓரமாக உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டார். நான் சொன்னேன், எனக்கு நீச்சல் தெரியாதியா, மூழ்கிடுவேன். நான் யோனாவை போல் உள்ளே போனேன்னா 3 நாள் கழித்து தான் வெளியே வருவேன். அவர் என்னை தரன்னு இழுத்து, நான் சொன்னேன் தெரியாதுன்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். நேற்று தகப்பன்மான்னு சொன்னீங்க இல்லையா, அவர் அந்த இடத்துல நீச்சல் குளத்தில் எனக்கு ஒரு தகப்பனாக இருந்து எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லும்போது அவர் நீச்சல் எனக்கு கற்று எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி, இதை காட்டில் கொஞ்சம் தடியாக இருந்தேன், என் கரத்தை பிடிச்சி அடியிலேருந்து அடி காலை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இன்னொன்று செஞ்சார், தண்ணிக்குள்ளே போய் மூச்சு விடுறார், மூச்சு இழுத்து கீழே இருக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே நான் பயந்துட்டேன், எனக்கு இது வராதுன்னு. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஒரு தகப்பனாய் எங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த மனுஷன் என் தகப்பனை போல என்னை ஒரு சாதாரண நீச்சல் அடிக்க அவர் எனக்கு உதவி செய்து என்னை இழுத்து என்னை கற்றுத்தந்தார். அதுக்கு ஒரு சில மணி நேரங்களை எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன். இவரை குறித்து நான் அநேக காரியங்களை சொல்லலாம். நான் வசனத்தின்படியே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே அருமையான குடும்பத்தாருக்காக மாறினதா சார்பிலே நான் உங்களுக்கு வருத்தத்தை மட்டுமல்ல சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனத்துக்குரிய பாத்திரம், கனத்துக்குரிய குடும்பங்கள், கனத்துக்குரிய ஊழியங்கள். இந்த நாளிலே இவரை குறித்து சொல்ல வேண்டுமானால், அம்மாக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், 3 அம்புகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், 2 ஒலிவ மரங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த குடும்பத்தில் அப்படியாய் கர்த்தர் உருவாக்கிட்டு போயிருக்கிறார். 3 அம்புகள் சும்மா இங்கே அங்கே போகிறதில்ல, நேராக டார்கெட்டு சுடத்தக்கதாய் அப்படி ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்கிறார். 2வது கனி தருகிற ஒலிவ மரம், 2 சமாதானம், உலகத்துக்கு சமாதானத்தை தருகிற அருமையான தங்கச்சிமார்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அம்மா ஒரு திராட்சை தோட்டம். திராட்சை என்பது கிளங் அண்ட் கிளஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷி. இவர்கள் எல்லாரும் மிக தாளந்து அபிஷேகம் எல்லாம் உள்ளவர்கள்.
ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. எனக்கு யாராவது மனப்பாடமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:8. நேற்று பூரா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 தீமோத்தேயு 4:8. எனக்கென்று ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டுக்குது. நீதியின் கிரீடம். பவுல் அப்போஸ்தலனுக்கு கையில் பைபிள் கிடையாது, அவனுக்கு நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது. ஏன்னா அவன் தான் 25% எழுதினவன். ஆனால் அந்த க்ரௌன் என்ற வருகிற வார்த்தை கிரேக்க பதத்தில் அவன் எழுதி கொண்டுக்கிறான். மரண தருவாயில் இன்னும் கொஞ்ச நாளில் மறிக்க போகிறான், கொஞ்ச நேரத்தில். ஆனால் அந்த க்ரௌன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் என்ன தெரியுமா? ஸ்டெஃபோ என்ற அர்த்தம். ஸ்டெஃபோ என்ற வார்த்தத்தில் தான் ஸ்டீஃபன் என்ற வார்த்தை வருகிறது. ஸ்தேவான் என்ற வார்த்தை வருது. கிரீடன்னா ஸ்தேவான். பவுலப்பனை எழுதிக்கிட்டு இருக்கிறான், கை நடுங்குது, கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா இந்த ஸ்தேவான் இல்லாவிட்டால் நான் இந்த 2 தீமோத்தேயு 4:8 எழுதியிருக்கவே முடியாது, ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. அந்த ஸ்டெஃபோ என்ற வார்த்தை கிரீடம் மட்டுமல்ல, ஸ்தேவான். இன்றைக்கு நான் அதை ஸ்தேவானுடைய சுவிசேஷம் என்று சொல்வதை காட்டிலும் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுடைய சுவிசேஷம். அவர் வெறும் வார்த்தையை பேசல, வாழ்ந்து காட்டினார். நடமாடும் நிருபங்களாய் இருந்தார். He was a living epistle. He was a gospel of Pastor Thomas Raj. ஸ்டீஃபனுடைய சுவிசேஷத்தில் 4 அதிகாரம் தான். 1 கரேஜ், 2 கன்விக்ஷன், 3 கான்சிக்ரேஷன், 4வது கம்பேஷன். ஸ்தேவானுடைய சுவிசேஷத்தில் 4 அதிகாரம் தான். தைரியம், மனசாட்சி, மனசாட்சி மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு மட்டுமல்ல, மனதுருக்கம். இது எல்லாமே ஐயா அவர்களுடைய ஊழியத்தில் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இவருடைய வாழ்க்கையில், ஏன்னா சவுல் இதை பார்த்து தான் ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு உடனே ஜெயிலில் இருக்கும்போது எழுதும்போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டான். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவதாசனை ஸ்தேவானின் மூலமாய் ஒரு சவுல் பவுலாய் மாறினான். ஒரு பவுல் மூலமாய் ஒரு தீமோத்தி உருவாக்கப்பட்டான். ஒரு தீமோத்தியால் எபேசு சபை உருவாக்கப்பட்டது. அதே தான் இங்கே படுத்திருக்கிற ஐயா அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். அவர் ஒரு சரித்திரம் சகாப்தம். அவர் ஒரு சரித்திர சகாப்தம் மட்டும் இல்லை, சாதனைகளை சாதித்தவர். இந்த நாட்களில் அவர்களுடைய சந்ததி அவர்கள் அதை காட்டிலும் 1000 மடங்கு செய்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு சுவிசேஷமாக இருப்பது மட்டுமல்ல, நிருபமாக இருப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் நடமாடும் சுவிசேஷங்களாய் தைரியத்தோடு எல்லாவற்றையும் செய்யணும். இது எல்லாமே சவுலுக்கு இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் தைரியம் மாறிச்சு. இந்த காலவேளையில் ஐயாவுடைய வாழ்க்கையை நாம் நிறையா பேசலாம். ஆனால் வெளியே போகும்போது நம்ம வாழ்க்கை என்ன என்பதுக்கு பதிலை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். ஆகிய அந்த நாளில் மறுபடியும் குடும்பத்துக்கு என்னுடைய ஜெபத்தையும் பாரத்தையும் வைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் அல்பா ஓமேகாவாக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அந்த அழைப்பை உறுதி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபத்துக்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடுவதில்லை, இது ஒரு கச்சேரி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இது ஆராதனையின் இடம். ஆமென். வாக்கிங், தேவனோடு நடந்த ஒரு மனுஷன், ஆராதித்த மனுஷன், சாட்சியுள்ள மனுஷன், ஏனோக்க போல, ஆபேலை போல, நோவாவை போல பேழையை கட்டினவன். ஆக இந்த நாளிலே அந்த அனுபவம் நமக்கு மாற வேண்டும். பாடுவோமா? தெரிந்த பாடல் சீமைனா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. பாடுவோம். ஹல்லேலூயா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மகிமை தேவன் மறவா, நம் மகிமை தேவன் மறவா. கைகளை உயர்த்தி பாடுவோம். மறவா இயேசு மறவா,
தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கி நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கி நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எப்பக்கம் நெருக்கங்கள் அவரை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் நம்மை மறவா. பாடுவோம். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, என்னை உருவா. கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வசனத்தை வாக்கு தத்தம் செய்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவா. நம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. பாடுவோம். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கிய இயேசு மறவா. நம்மை உருவாக்கிய இயேசு மறவா, என்னை உருவாக்கிய இயேசு மறவா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. ஊழியக்காரனை கனப்படுத்தணும், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார். சுகம் என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்வதல்ல, நித்தியத்தின் சுகத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் தெய்வீக சுகம். அந்த சுகத்துக்குள்ளாக என் அருமை தாசனை கொண்டு சென்றதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் அவரை நாங்கள் ஒரு ஆண்டவரே ஒரு உதாரணமாக எடுத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க, நாங்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி மறுரூபமாக்கி இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையும் சகாப்தத்தையும் சரித்திரத்தையும் படைக்கத்தக்கதாய் இந்த தாசனிலிருந்து நாங்கள் விஷயனை எடுத்துக்கொண்டு, தரிசனத்தை எடுத்துக்கொண்டு, அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு, அபிஷேகத்தோடு எங்கள் ஊழியத்தை செய்ய உதவி செய்ய அம்மாக்காக வருகிறோம். தாண்டது 3 குமாரர்களுக்காக வருகிறோம், ஊழியக்காரர்களுக்காக 2 தங்கச்சிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக வருகிறோம். இந்த சபைக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியத்துக்காக, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்திலும் அவர்கள் பெருகட்டும், வளரட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த சபை உலகத்தின் வெளிச்சமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.